Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் இந்த வீக்கில் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்தல. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில நல்ல மூவிஸை மட்டும் தான் அப்படியே ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரோ எல்லா மூவிஸ்லாம் வேணாம், வெறும் சில பெஸ்ட்டான மூவிஸ் என்ன வந்திருக்கு அதை மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு. ஸோ அது அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தி டெஸ்பரேட் அவர்னு சொல்லிட்டு ஒரு 2021 ரிலீஸ் ஆன மூவி. அண்ட் இந்த படத்தை இப்போ நம்ம தமிழ் டப்டோட லைன்ஸ் கேட் பிளே ஆப் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் IMDbலையும் 4.9 ரேட்டிங்கும் தந்திருக்காங்க. ஆக்சுவலி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா கேட்டகிரியான மூவி. இன்கேஸ் உங்களுக்கு ட்ராமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். கோர் கான்செப்ட் வந்து மெயின் ஆக்டர்ஸ் அவங்க ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட்லாம் இறந்துருவாங்க. அண்ட் அவங்க பையனோட மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பையன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நடக்குது. அண்டு இது வந்து அவங்க பேனிக் ஆகிட்டு அவங்க பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்கள மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸஸில் வந்து தனியாக ஒரு மூவியை கொண்டு வந்திருக்காங்க. பிளெயின் அண்ட் சிம்பிளான ஸ்டோரி தான். பட் அந்த மதர் சன்னோட பாண்டிங் அண்ட் அந்த மாதிரி வயசில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்திருக்கு. இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒரு கொரியன் மூவி வால் டு வால்னு சொல்லிட்டு இந்த படத்தை வேறு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு IMDbல 6.1. அண்டு படத்தோட ஜென்ரலான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு டார்க்கர் டோனாகவும் அண்ட் சம்ம ஒரு த்ரில்லிங்கான கான்செப்ட் வைஸில் படத்தை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருக்கும் பார்த்தீங்களா, சிட்டியில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதே கோர் கான்செப்ட்டில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியோ ஃபைனலி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டேன்யா, இனிமேல் நான் நிம்மதியாக வாழலாம்னு சொல்லிட்டு போவார். ஆனால் ஒரு வினோதமான லைக் ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளே போனாலே அவருக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஃபீல் ஆகுது. அண்ட் அட் த சேம் டைம் மேலேருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்குது. அவர் செம்மையாக டிஸ்டர்பும் பண்ணிகிட்டு இருக்கு. அவரும் வந்து எங்கே அந்த சத்தம் வருது என்னையா நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கர வினோதமாக வேறு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸஸில் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியை கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலி அது என்னது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அதெல்லாம் நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட்டின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஹாரர் கேட்டகிரியான மூவி நம்ம 2024 ரிலீஸ் ஆனது. பட் இப்போ நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஆக்சுவலி இந்த படத்தை லைக் இனிஷியலாக பார்க்கும்போது நிறைய அவார்ட் வின்னிங்கான கேட்டகிரி வைஸ்லேயும் வந்து இந்த படத்துக்கு தந்திருக்காங்க. ஸோ ஓகே பார்க்கலான்னு போய் பார்த்தா ஆக்சுவலி ஹாரர் வைஸில் படத்தை வந்து கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துருக்காங்க. பட் பயங்கரமான ஒரு ஸ்லோ பர்ன் கேட்டகிரியான மூவி. இப்போதைக்கு IMDbல 6.7. பட் ஹாரர் மூவி பிடிக்கும், ஆனால் நீங்கள் ஸ்லோவாக ட்ராமா வைஸாக பார்க்கலாம் வேணால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க தான் சொல்லுவேன். பை த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சில சைக்கிக்கான பவர் இருக்குது. அண்ட் அவங்களோட சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்துருவாங்க, லைக் மர்டர் பண்ணியிருப்பாங்க அவங்கள. ஸோ அது மர்டர் யார் பண்ணது அண்ட் இதை வந்து கண்டுபிடிக்க போயிட்டு இவங்களுக்கு என்னென்னலாம் தெரிய வருதுன்னு தான் படம் ஃபுல் கான்செப்ட். பட் அது ஸ்லோ ஃபேஸாகவும் ஆனால் நல்ல கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் சரி, ப்ளஸ் அந்த ஹாரர் எலிமெண்ட்லாம் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அன்டாம்டுன்னு சொல்லிட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 6 எபிசோட் தான். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ரைம் அண்ட் அட் த சேம் டைம் ஒரு வைல்டு அட்வென்ச்சரான ஒரு கேட்டகிரியான மூவினே மென்ஷன் பண்ணலாம். ஒரு செம்ம பெரிய ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அங்கே ஒரு லேடியை வந்து யாரோ மர்டர் பண்ணிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா அங்கே இருக்க சில ஃபெடரல் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அண்ட் அவங்க அங்கே போயிட்டு என்னென்னலாம் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அதை அப்படியே நீங்கள் என்டையர் இந்த சீரீஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு IMDbல 7.3. பட் இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ பேஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அங்கே அந்த வைல்டில் ப்ளஸ் அந்த ஃபாரஸ்ட் உள்ள அந்த மாதிரியான கான்செப்ட் ஸ்டோரிலாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர் கான்செப்ட் வைஸாக சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் பை த ஒரு வெறும் 6 எபிசோடாக, அதனால நீங்கள் அதை எவ்வளோ ஈஸியாகவும் பார்த்து முடிச்சிடலாம். எப்படியோ ஃபுல் ரிவ்யூ தனியாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நல்ல ஒரு சீரீஸு ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த சம்மர் ஐ டர்ன்ட் பிரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் சீரீஸ் இருக்குது. இதோட இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் 3 இப்போ தான் நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. நான் பர்சனலி பார்த்ததே கிடையாது. பட் ஆல்ரெடி இதுக்கு சீசன் 1 and 2 எல்லாம் லைக் நம்ம 2022 சீசன் 1லாம் வந்திருக்கு. சீசன் 1ல் 7 எபிசோட்ஸாகவும் அண்ட் சீசன் 2ல் 8 எபிசோட்ஸாகவும் அண்ட் எல்லாமே இப்போ நம்ம தமிழ் டப்டோட அட் அ டைம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. பை த வே சீசன் 3 ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. அண்ட் 3 எபிசோட் தான் வந்திருக்கு. நான் இன்னும் பர்சனலி எதுவுமே நான் இன்னும் இந்த சீரீஸ் பற்றியே பார்க்கல. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் அதை பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஜென்ரலான ஒரு அவுட்லைன் வைஸ் நான் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி, அதுவும் ட்ரையாங்கிளான லவ் ஸ்டோரியாக. அண்டு லைக் மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து லவ் பண்ணுறவங்க வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேருமே பிரதர்ஸாகவும் இருக்காங்களாம். ஸோ என்னன்னு தெரில. ஸோ என்கிட்ட இந்த சீஸை பார்த்தா தான் அது எக்ஸாக்டாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிய வரும். பட் இப்போதைக்கு ஒரு ரொமான்ஸ் கான்செப்ட் வைஸில் தெரியுங்கன்னா இதை நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன்.
அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம த மிஸ்ஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. நம்ம 2021 ரிலீஸ் ஆனது. பட் இப்போ தான் இது நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து லைக் நான் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நானும் இந்த வீக் ஸ்டார்டிங் வந்தோடனே சரி பார்த்தேன். அண்ட் ஒரு பிளெயின் அண்ட் சிம்பிளான மூவி தான் இது. IMDbல அதுக்கேற்ற மாதிரி 4.5 தான் ரேட்டிங்கும் தந்திருக்காங்க. பட் உங்களுக்கு ஒரு ஹெய்ஸ்ட் கேட்டகிரி வேணும், கொஞ்சம் ஆக்ஷன் பேக்கான வேணும்னா ஆனால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவங்க மெயின் நம்ம ஹீரோ வேறு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக திருடுவார் யாருக்கிட்ட இருந்தோன்னா. ஆனால் அவங்க திருடங்கள்கிட்டேருந்தே திருடுவார்ல, அதுதான் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அது வேணால் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் பை த வே நடுவில் இன்னும் நிறைய மூவிஸ்லாம் வந்தது. பட் அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் ப்ரோ கொஞ்சம் நல்ல மூவிஸ் இருந்தால் மட்டும் போடு ப்ரோ. ஏன்னா நான் ரீசெண்ட் தமிழ் டப் ஆரம்பித்ததே வந்து லைக் இந்த வீக்கில் இதெல்லாம் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். பட் அதுலேயே நீங்கள் ஃபில்டர் பண்ணி இல்லை ப்ரோ சில பெஸ்ட்டான மூவிஸ் இருந்தால் மட்டும் சொல்லி மொக்க மூவிஸ்லாம் தான் அப்படியே தள்ளி போட்டுருன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் கொஞ்சம் ஃபில்டரைஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பை த வே இந்த வீக்கில் எந்த மூவியை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேரோ பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.